ஜவ்வாது மலை, போலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் போலூர் மஞ்சள் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை, போலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அத்திமூர், ஜமுனா மரத்தூர், படவேடு, சேத்துப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. மேலும் இதேபோன்று ஜவ்வாது மலையில் தொடர் மழை பெய்து வருவதால் ஜவ்வாது மலை அடிவார பகுதியில் மஞ்சள் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் போலூர் அருகே உள்ள அத்திமூர் வீரகோவில் பகுதியில் வெள்ள நீர் புகுந்ததால் நீரை வெளியேற்றும் பணியில் கிராம மக்கள் ஈடுபட்டுள்ளனர். மாமல்லபுரம் கடற்கரையில் தற்காலிக கூடாரம் அமைத்து வசிக்கும் இருளர் இன மக்களுக்கு திருப்போரூர் எம்எல்ஏ எஸ். பாலாஜி நேரில் சென்று நலம் விசாரித்து நிவாரணப் பொருட்களை வழங்கினார். பெங்கல் புயல் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரையில் தற்காலிக கூடாரம் அமைத்து வசித்து வரும் சுமார் 80க்கும் மேற்பட்ட இருளர் இன பழங்குடியின மக்களை திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். பாலாஜி நேரில் சென்று பார்வையிட்டார். பின்னர் அவர்களின் நிலையை விசாரித்து அவர்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அரசு அடையாள அட்டையான குடும்ப அட்டை, ஆதார் கார்டு எதுவும் இல்லை என பழங்குடியின மக்கள் தெரிவித்த நிலையில் மழைக்காலம் முடிந்ததும் அதற்கென தனி முகாம் அமைத்து அனைத்திற்கும் நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தருவேன் என்று உறுதியளித்தார். ஓமலூர் சரபங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் மொட்டை மாடியில் தஞ்சமடைந்த பெண் விவசாயியை மீட்க கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் உள்ளிட்ட அனைத்து பகுதியிலும் 3வது நாளாக இடைவிடாமல் மழை பெய்கிறது. அதனால் சரபங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சர்க்கரை செட்டியப்பட்டி, தொப்பலான்காடு, காமலாபுரம், கிழக்கத்திக்காடு உள்ளிட்ட பகுதிகளின் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் 4 கால் பாலத்தில் வசிக்கும் பெண் விவசாயி ஒருவரின் வீட்டை வெள்ளம் சூழ்ந்து ஓடுவதால் அவர் வெளியே வர முடியாமல் தவித்து வருகிறார். இந்நிலையில் மொட்டை மாடியில் தஞ்சமடைந்துள்ள பெண் விவசாயியை மீட்க விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புயல் எதிரொலி காரணமாக உதகை மலை ரயில் 2 நாட்கள் ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் புயல் காரணமாக கனமழை பெய்து வருகிறது. மேலும் 2 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீலகிரி மலை ரயில் 2 நாள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதன்படி உதகை மேட்டுப்பாளையம், குன்னூர், உதகை இடையே 2 நாட்கள் மலை ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தென்னக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் பல்வேறு கட்சியிலிருந்து விலகிய தொண்டர்கள், பொறுப்பாளர்கள் தாவேகா கட்சியில் இணைந்தனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் தாவேகா கட்சியின் மாவட்ட தலைவர் விஜய் அன்பன் கல்லாணி அவர்களின் முன்னிலையில் வழக்கறிஞர் தியாகராஜன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தாவேகா கட்சியில் இணைந்தனர். அலங்காநல்லூர், பாலமேடு, குருவித்துறை, சோழவந்தான், மண்ணாடிமங்கலம், வாடிப்பட்டி சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான இளைஞர்கள், பெண்கள் தாவேகா கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.